இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற எல்லா சமோசாவுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நான் எடுத்து எனக்கு வந்துட்டு நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணேன் இல்லையா, எனக்கு 10லேருந்து 15 சமோசா வந்து கிடைச்சது. நம்ம மடிக்கிறத பொறுத்து, உள்ளே ஸ்டஃப் வைக்கிறத பொறுத்து நமக்கு சமோசா கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போது 2 ஷேப் இருக்குது இல்லையா, இது ஒரு பெரிய ஷேப் ட்ரையாங்கிள், இது கொஞ்சம் மீடியம் ஷேப் ட்ரையாங்கிள் சமோசா. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஃப்ளேவராக வெங்காய சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.